பாருங்க, இந்த இளைய குமாரன் பன்றிகளை தின்கிற தவிடையவன் சாப்பிடுகிற போது அந்த குடியானவன் பார்த்து கொண்டான். ஏய், என் பன்றியை மேய்க்கிறதுக்கு நான் உனக்கு வேலை கொடுத்தா அதுக்கு போடுற சாப்பாடை நீ திருடி சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அவனையும் உதைத்து தள்ளிவிட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிவு வருகிறது. ஐயோ, என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் என்ன காட்டிலும் சமூர்ணமாய் சாப்பிடுகிறார்களே, அவர்கள் நல்லா இருக்கிறார்களே என்கிற ஒரு புத்தி தெளிவு வந்து அவன் மீண்டுமா எழுந்து தகப்பனிடத்தில் போகிறதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், தீர்மானித்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோ நாளா தகப்பனுடைய அன்பில் இருந்தவனுக்கு காதுகளில் என்ன சத்தம் தெரியுமா கேட்டது? கீத வாத்தியங்களின் சத்தம் கேட்டது, மேல வாத்தியங்களின் சத்தம் கேட்டது, பாடல் பாடுகளுடைய சத்தம் கேட்டது. என்றைக்கு அவன் தகப்பனுடைய அன்பை விட்டு தூர தேசத்திற்கு அவன் போனானோ, தகப்பனுடைய அன்பை விட்டு, நேசரின் அன்பை விட்டு, பரலோகத்தின் தேவனுடைய அன்பை விட்டு அவன் என்றைக்கு அவன் உலகத்தை நோக்கி போக ஆரம்பித்தானோ, அவன் காதுகளில் கேட்ட சத்தம் என்ன சத்தங்க? என்ன சத்தம்? கீதவாத்திய சத்தமா? பன்றிகளின் சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரதில்லை. ஏன் பிரதர் வரல? பன்றி சத்தம் கேட்க போயிட்டங்க. ஏன் சிஸ்டர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல? பன்றி சத்தம் கேட்க போயிட்டங்க. ஐயோ, அப்படி அல்ல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பன்றி சத்தம் நமக்கு வேண்டாம், நேசரின் சத்தம் நமக்கு வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு புத்தி தெளிவு வருகிறது. அவன் தகப்பனுடைய வீட்டிற்கு வந்தான். நல்ல தகப்பன் தூரத்தில் வருகிற இளையகுமாரனை பார்த்து மனதுருகி ஓடி வந்து அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய உடை எப்படி இருக்கிறது, அவன் எப்படி இருக்கிறான், அழகாய் போனான், அவலட்சணமாய் வந்திருக்கிறான், கேடுள்ளவனாய் வந்திருக்கிறான். பன்றிகளை மேய்க்கிறவன் சென்ட் அடிச்சு பர்ஃபியூம் போட்டு கோட்டு போட்டிருப்பானாங்க. என்ன ஒரு நாற்றம் அடித்திருக்கும். அவன் மேல் அவ்வளவு துர்நாற்றமா இருந்தாலும் சர்வ வல்லவர் நல்ல தகப்பன் என்ன தெரியுமா பண்ணாரு? ஓடி வந்து தகப்பனை அந்த பிள்ளையை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவன் கைகளுக்கு மோதிரத்தை அணிவித்து அவனுக்கு மாற்று வஸ்திரங்களை கொடுத்து அவன் காலுக்கு பாதரட்சையை கொடுத்து அவன் இழந்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்த்து, என்னுடைய பிள்ளையினுடைய காதுகளிலே பன்றியின் சத்தம் இவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டிருந்தது, அதற்கு என் பையன் பாத்திரவான் அல்ல. மீண்டுமாய் அவன் இழந்த கீத வாத்தியங்களின் சத்தத்தை அவன் காதுகளிலே நல்ல தகப்பன் கேட்க பண்ணினான். இந்த காலை வேளை நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் நீங்க எப்படிப்பட்ட சூழல் நீங்கள் இருந்தாலும் மீண்டுமாய் மீண்டுமாய் சர்வ வல்லவர் உங்கள் காதுகளிலே நல்ல செய்திகளை கேட்க பண்ணுகிறார்.